வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நிறையா அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். சமரசம் இல்லாமல் எல்லா செய்தியும் போட்டுட்ருக்கோம். திமுகவினரை பாராட்டி பேசும்போது கூட பின்னால் வந்துட்டு நீங்கள் பிஜேபி சங்கின்னு திட்டுறாங்க. நம்ம பதிவை ரொம்ப நிறையா பார்க்கக்கூடிய மக்களுக்கு தெரியும். நம்ம பிஜேபி பாராட்டி இது வரைக்கும் ஒரு தடவை கூட பேசினது இல்லையே. அப்போ உடன்பிறப்புகள் இந்த 200 வாங்கினதுக்காக எவ்வளோ சீரியஸாக வேலை பார்க்குறாங்கன்னு தெரியுது. இந்த நெட்வொர்க் உண்மையிலே நம்ம பாராட்டலாம். திமுக இந்த நெட்வொர்க் நம்ம பாராட்டாமல் இருக்க முடியாது. ஏன்னா கொடுக்குற காசுக்கு மேலேன்னு சொல்கிறத விட அந்த டெடிகேஷன் அப்படிங்கிறது திமுகட்டையும் இருக்கும், சங்கிக்கிட்டே இருக்கும். அது அதிமுகட்டெல்லாம் இல்லை, விஜய் கட்சியில் கூட இல்லை. அவங்கெல்லாம் கொஞ்சம் உணர்ச்சி விட்டு போவாங்க. இவங்கெல்லாம் அப்படி இல்லை, ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்காங்க. சரி, அவர்களுடைய இயல்பு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரி, ரைட்டுங்க, இயல்பெல்லாம் ஓகே. திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி இன்னைக்கு, அதாவது கலைஞர் அவர்கள், அதாவது கலைஞர் வழியில் வீறு நடை போடும் அரசு அப்படின்னு அடிக்கடி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு. தந்தை பெரியாரை சொல்கிறார். தந்தை பெரியாருக்கும் உண்மையாக இல்லை, கலைஞரோட கொள்கைக்கும் எதிராகத்தான் இருக்கார். என்ன காரணம்? கலைஞர் முரசொலியில் என்ன எழுதினாரோ, என்ன பேசினாரோ அதற்கெல்லாம் அப்படியே, அதாவது ஜெயலலிதாம்மா என்ன பண்ணாங்களோ அதை விட ஒருபடி மேலே. ஜெயலலிதாமாவது அவங்க சொல்கிற செய்கிறதுல ஒரு நியாயம் இருந்தது. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் செய்வதில் நியாயமே இல்லைங்கிறது இப்போ இந்த பதிவு பார்த்தா புரியும். இதை பார்த்துட்டு உடன்பிறப்புகள் கமெண்ட் போட்டால் ஏற்றுக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி கலைஞர் அவர்கள் செஞ்சது ரைட்டா, ஸ்டாலின் அவர்கள் செஞ்சது ரைட்டான்னு அவங்களே சொல்லிட்டு, இதை நடுநிலையாளர்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லது. ஏன் இதை சொல்கிறோம்னா, ஒரு பக்கம் திமுகவுடைய கஜானாவை காலியாக்கோ செக் வச்சுட்டாங்க. திமுகவுடைய கஜானாவுக்கு செக் உச்சநீதிமன்றம் உத்தரவு. இப்போ திமுகவுக்கு என்ன பயம்? உச்சநீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் அடின்னு போட்டு அடிக்கிறாங்க. இதிலிருந்து திமுக எப்படி வெளியே வரும்? இன்னொரு பக்கம் இடியின் பிடியில் உதயநிதியின் நிழல் அன்று அன்பில் மகேஷ். என்னங்க, ஏற்கனவே இருக்கிற பஞ்சாயத்து முடியாதா? ஏற்கனவே திமுக ஆட்சியில் இதில் என்ன காமெடினாங்க, மினிஸ்டர் கண்ணப்பன் அவர்கள் திமுக ஆட்சியில் கண்ணப்பன் அவர்கள் மேலே கேஸ் போடுறாங்க. ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் அவர் இருக்கும்போது நிறையா ஊழல் பண்ணிட்டார். அவர் திமுகவுக்கு விடுதலை ஆகிறாரு, அவருக்கு மினிஸ்டர் கொடுக்குறாங்க. செந்தில் பாலாஜி ஒரு ஊழல்வாதின்னு ஸ்டாலினே சொல்கிறாரு, அவரை தியாகிங்கிறாங்க. இதையும் பார்த்துட்டு நாங்கள் திராவிட இயக்க சிந்தனையாளர், பகுத்தறிவு பகலவன், சமூக நீதி காத்த அப்படி வீரர் ஐயா ஸ்டாலின் அப்படின்னு புகழணும்னு எப்படி நினைக்கிறீங்க? கொஞ்சம் நஞ்சமாவது மனசாட்சி உள்ளவங்க யாராவது இது ஏற்றுக்குவாங்களா? சார், நம்ம சங்கிகளை திட்டுறோமா இல்லையான்னு மக்களுக்கு தெரியும். உடனே உடன்பிறப்புகள் ஓடி வரீங்க. தமிழ்நாட்டை கொள்ளை எடுத்து விட்டு, ஏங்க ஒரு குடும்பம் தமிழ்நாட்டை சுரண்டுதுன்னு விஜய் சொல்கிறாரு. எடப்பாடி பழனிசாமியை குறை சொல்கிறீங்க. ஆமாம், எடப்பாடி பழனிசாமி தப்புன்னு தான் சொல்கிறோம். நம்ம திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒருத்தர் வரணும் தானே தமிழக மக்கள் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. எடப்பாடி பழனிசாமி தான் சொல்கிறோம், ரெண்டு பேரும் தான் சொல்கிறோம். நம்ம இதில் என்ன ஒளிவு மறைவு? எல்லாத்துக்கும் தெரியுமே. எப்படி எடப்பாடி பழனிசாமியை ஊழல் இல்லாதவர் நம்ம சொல்ல முடியுமா? ஆனால் வல்லவர்னு சொல்லுவோம். ஸ்டாலினுக்கு இல்லாத வல்லமை எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியலில் வல்லமை மிக்கவர் யாருன்னா அது எடப்பாடி தான். ஒன்றுமே இல்லாமல் இருந்தாருங்க. இன்றைக்கி பாருங்கள், திமுகவை புலம்பு வச்சுட்டாரா? சார், இதுவே ஒரு பெரிய வல்லமை தானே சார்? கொஞ்சம் யோசனை பாருங்க. யாருமே இல்லை, மெகா கூட்டணி அமைப்பீங்களான்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. கூட்டணி அமைச்சோன்னா ஐயோ அமைச்சிட்டிங்களே. விஜய் வீட்டை விட்டு வெளியில் வர வரைக்கும் ஒன்றும் கேட்கல. வெளியில் வந்தோன்னா ஐயோ பாதுகாப்பு பிரச்சனை அவரை பற்றி சொல்கிறீங்க. விஜய் எடுத்தவுடனே முதலமைச்சராக முடியும் நாம் எப்பயுமே சொல்லலை. அவர் ஆட்டத்தை கலைப்பார், திமுகவுடைய தூக்கத்தை கெடுப்பார். தொடர்ந்து இதான் சொல்லிட்டு இருக்கோம். உடனே விஜய்க்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். ஆமாங்க, திமுக மோசம். புதுசாக ஒருத்தர் வராரு, என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. உடனே ஒரு ஆபாச வார்த்தைகளாலும் என்னென்ன பேசுகிறீங்க பர்சனலாக, இதெல்லாம் எப்படி பொறுத்துக்க முடியும்? இது விஜயோடைய பல கருத்துக்கள் நம்ம உடன்பாடு இல்லை, அது வேற. ஆனால் திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி ஆட்சி அதிகாரம் இருக்குதுன்னு அவரை நீங்கள் ரொம்ப டார்ச்சர் பண்ணிங்கன்னா, ஜெயலலிதாவுக்கு நடந்தது அதே தான் அவருக்கு நடக்கும். அவர் பெரிய ஆள் ஆகிறத நீங்களே தூக்கி விட்டுருவீங்க பொழுது, வேற ஒன்று என்ன சொல்கிறது? சரி, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி தந்தை பெரியார், ஐயா கலைஞர் இவருடைய கொள்கைகளுக்கு எப்படி விரோதமாக செயல்படுது? அதுக்கப்புறம் நம்ம கஜானாவை பார்ப்போம். உச்சநீதிமன்றம் கொடுத்த உத்தரவு என்ன, அது இவங்களை எந்த அளவுக்கு தூக்கம் இல்லாமல் தவிக்க வைக்க போகுதுங்கிறத பார்ப்போம். இப்போ கலைஞர் அவர்கள் முரசொலியில் ஒரு கடிதம் எழுதுகிறார். அம்மையார் ஜெயலலிதா அவர்களே, ஒரு அமைச்சரை நீக்குகிறீர்கள், மீண்டும் அவரை அதே டிபார்ட்மெண்ட்டில் போடுறீங்க, இல்லை வேறு டிபார்ட்மெண்ட்டில் போடுறீங்க. ஏன் நீக்குவதும் சேர்ப்பதும் ஒரு முதலமைச்சருடைய உரிமை, தனிப்பட்ட உரிமை, யாரும் தலையிட முடியாது.
ஆனால் எதற்காக அவரை தூக்குனீங்க, என்ன தப்பு பண்ணாருன்னு தூக்குனீங்க, என்ன அவர் உத்தரவாதம் கொடுத்தாருன்னு அவரை சேர்த்தீங்க. இது கலைஞர் அவர்கள். ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய காலத்தில் 2011 16 வரைக்கும் சொல்லவே முடியாது. காலையில் வீட்டில் எந்திரிச்சு அவர் சட்டசபைக்கு வரத்துக்குள்ள, சட்டசபைக்கு வேணாம் வெளியில் எதாவது நிகழ்ச்சிக்கு போகிறதுக்குள்ள அவர் அமைச்சராக இருக்காரா இல்லையாங்கிறதே சந்தேகம். திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை சிறையிலேயே தள்ளினாங்க அந்த அம்மா. அந்த இது நம்ம அக்ரிகல்ச்சரில் ஒருத்தர் இறந்துட்டாருன்னு, தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு, இப்படி பல சமூகங்களை சொல்கிறோம். ஜெயலலிதா அம்மா காலத்தில் பந்தாடப்படாதவர்களே இல்லை. நம்ம ஐயா ஜெயக்குமார் ஆகட்டும், செங்கோட்டையன் ஆகட்டும், பல பேரை பந்தாடிருக்காங்க. சில பேர் தான் தப்பிச்சிருக்காங்க. அப்போ உங்கள் அப்பா கடிதம் எழுதினார், நீங்கள் தான் சொன்னீங்க கலைஞருக்கான அரசுன்னு, ரைட். அடுத்து இன்னொன்று, சட்டசபை நடந்துட்டு இருக்கும்போது ஜெயலலிதா அம்மா இதுவரை யாரையும் பதவியை தூக்குனதில்லை, பதவியை எடுத்ததில்லை. ஏன்னா சட்டசபை நடந்துட்டு இருக்கும்போது ஒரு மரபு, கரெக்டுங்களா? இப்போ ஸ்டாலின் அவர்கள் சட்டசபை நடந்துட்டு இருக்கும்போதே நீங்கள் மரபுகளை பின்பற்றவில்லையே, நீங்கள் எப்படி கலைஞர் அவர்களினுடைய கொள்கைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாங்கள் எப்படி உங்களை பார்க்கணும்? எப்படி உடன்பிறப்புகள் உங்களை நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் நினைக்கலாம் உடன்பிறப்புகள் முதல்ல இருந்த உடன்பிறப்புகள் அதெல்லாம் இல்லைங்க, இப்போ 200 ரூபா உயிர்ப்பிகள் ஆகிட்டாங்க. இப்போ இருக்க உடன்பிறப்புகள்லாம் யார்? முதல்ல கலைஞருடைய பேச்சை கேட்க திரண்ட கூட்டம், இன்றைக்கி காசு கொடுத்தா வரக்கூடிய கூட்டம். வேற என்ன, இந்த கட்சி அந்த கட்சியில் எல்லா கட்சியும் தான் சொல்கிறோம். அப்போ இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் எவ்வளோ பலவீனமாக இருக்கிறார். தமிழக வரலாற்றில் சட்டமன்றத்தில் ஒரு அமைச்சரை நீங்கள் அமைச்சராக தொடர்றீங்களா இல்லையான்னு கேட்டு அவங்களே ஒரு டேட்டு குறித்து கொடுத்து முதல் நாள் ரிசைன் பண்ணுற ஒரே ஒரு வரலாறு திமுக ஆட்சியில் தான். ரெண்டாவது, இவ்வளவு மோசமாகவும் ஆபாசமாகவும் பேசிய அமைச்சரை இவ்வளவு நாள் அமைச்சரவையில் வச்சிருந்த ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான். கொஞ்சம் யோசனை பாருங்கள், எவ்வளோ பேச்சு பொன்முடி அவர்களுடைய பேச்சு, ஓஸ் பஸ்லேருந்து ஆரம்பித்து. அப்படி என்ன நினைக்கிறீங்க? பொன்முடி நமக்கு தேவை, பணம் வச்சுருக்காரு, ரொம்ப நாள் இருக்காரு, தேவை. மக்களை பற்றி அவர் திட்டுறது, மக்கள்லாம் என்னங்க காசு கொடுத்தா ஓட்டு போடுவாங்க, வேறு என்னங்க உங்களுக்கு? அந்த ஜெயலலிதா நம்ம என்ன கேட்குறோம், ஜெயலலிதா அம்மாவை பற்றி நமக்கு 1000 விமர்சனம் இருக்குது. ஆனால் ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருக்கும்போது யாராவது ஒருவர் இந்த அளவுக்கு பேசிவிட்டு அவர் அமைச்சரவையில் தொடர்வாரா? கொஞ்சம் யோசிப்பார். இதை ஏங்க நம்ம திமுக காரங்க பார்க்குறாங்களே, அதில் திமுகவில் பல பேர் நேர்மையுள்ளவங்க இருக்காங்க. ஆமாங்க, பொன்முடி பேசுறது ரொம்ப எல்லை மீறிய பேச்சு, இது ரொம்ப ஆபாசமான பேச்சுங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? ஆனால் இந்த முட்டு கொடுக்குறவங்க ஏன் கொடுக்குறாங்கன்னா, தளபதி சொல்லிட்டாருப்பா, என்னப்பா பண்ணுறது? சரிங்க, தளபதி சொல்லிட்டாருங்க, இது நடந்து 4 நாள் ஆகி உளவுத்துறை தளபதிக்கு சொல்லுதே, உளவுத்துறையை நீங்கள் மறுசீரமைப்பு பண்ண வேண்டிய நேரம்ங்கிறது ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? கலைஞர் அவர்கள் காலத்தில் உளவுத்துறை இப்படியா இருந்தது, அதிகாரிகள் இப்படியா இருந்தாங்க. நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. ஃபிலிம் டிவிஷன் இருக்கும், ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு உள்ள இப்போ சொல்லுவாங்க, கலைஞர் அவர்கள் வந்தால் தான் ஃபிலிம் டிவிஷனுக்கே வேலை. சினிமாவை எடுத்தோன்னு தியேட்டரில் போடுவாங்க பாருங்க, தமிழ்நாடு திரைப்பட பிரிவினை, அது அங்கே தான் தயாரிப்பாங்க. அதை எப்படி பண்ணணும், கலைஞருடைய சாதனைகளை என்ன பண்ணணுங்கிறது கலைஞர் சொல்லுவார், இல்லை கேட்பார். ஜெயலலிதா அம்மா அவர் அதில் கவனம் செலுத்த மாட்டார். ஜெயலலிதா அம்மாட்ட போய் ஒரு 100 பேர் படிக்கிற பத்திரிகையை கூட அந்த அம்மா ஃபோட்டோவெல்லாம் காட்டி பாருங்க, உங்களை பற்றி தான் பெருமையாக எழுதியிருக்காங்கன்னா அந்த பத்திரிகையை 100 பேர் தானே படிப்பாங்க அப்படிங்கிறது இல்லாமல் அதை கொண்டாடக்கூடியவர் ஜெயலலிதா அம்மா. ஏன்னா கலைஞருக்கு பத்திரிகை எழுத்து கிழுத்து எல்லாமே அத்துப்படி, அதாவது மூச்சு கீச்சு எல்லாமே அரசியல் தான். அப்படிப்பட்ட கலைஞர் அவர்களுக்கு அவர் கூடையே இருந்து, அவர் வீட்டிலேயே இருந்து மேயராக இருந்தீங்க, உள்ளாட்சித்துறை அமைச்சு, எவ்வளோ ட்ரைனிங் உங்களுக்கு, ட்ரைனிங். அதாவது உழைப்புங்கிறத தாண்டி ட்ரைனிங். அவர் தான் ஸ்டாலின் வேணால் சொல்லிக்கலாம். நம்ம உழைப்பட ஒன்றும் மறுக்கலை, உழைச்சிருக்கார், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் என்ன கேட்குறோம்னா, இவ்வளவு தூரம் உங்கள் அப்பாட்ட நீங்கள் பாடம் படித்தீர்களே, அப்போ அப்பாட்டிருந்து கற்றுக்கிட்டது என்ன? உங்கள் அப்பா இப்படி தான் அணுகுவாரா? அதிகாரிகளை எப்படி அவர் அணுகுவார்? அதிகாரிகளை எப்படி அவர் டீல் பண்ணுவார்? இன்றைக்கி பெரும்பாலான அமைச்சர்கள் உங்கள்கிட்ட சந்திக்கிறதுனா கூட அதிகாரிகள் தான். அதிகாரிகள் அப்படிங்கிற கட்டுப்பாட்டில் நீங்கள் இருக்கீங்க. அதற்கு ஒரு உதாரணம் தான், இப்போ நிறைய பேர் பார்த்துட்ருக்கோம், உங்களை கேட்குறேன். ஒரு சீஃப் செக்ரட்டரியை உயர்நீதிமன்றம் வாங்க ஆஜராகிட்டு போங்கிறாங்க. சிம்பிளாக போய் ஆஜராகிட்டு வரலாம், என்னங்க சிறையிலையாக போட போகிறாங்க? அதை ஒரு தப்பே பண்ணல. இதுக்கு உச்சநீதிமன்றத்தில் போய் 30 லட்ச ரூபா நைட்டோட நைட்டாக செலவு பண்ணி வக்கீலை வச்சு மறுபடியும் மொக்க வாங்கிட்டு வரீங்க. 30 லட்ச ரூபா பணம் யாருது கேட்டால், தமிழ்நாட்டில் நாங்கள் நிதி மேலாண்மையை பெருசாக பண்ணுறோம், அப்படி பண்ணுறோம், இப்படி பண்ணுறோங்கிறீங்க. இதான் நிதி மேலாண்மையை பண்ணுற லட்சணமா? கேட்பாங்களா இல்லையா மக்கள்? அதாவது உங்களை எழுத்து யாருமே கேட்கக்கூடாது, கேட்டால் உடனே அவங்க சங்கி. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், நம்மளும் சங்கின்றது.
இப்போ நம்ம வீடியோ பார்க்குறவங்க நிறைய நடுநிலையாளர்களுக்கு தெரியும், என்னங்க பிஜேபி அடித்து தூள் கிளப்புறீங்க. அப்போ நல்லா மக்களுக்கு தெரியும், ஆமாங்க 200 இப்போ பாருங்க, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது கூட உடன்பிறப்புகள் வந்து கமெண்ட் போடுவாங்க. ஆனால் உண்மையிலே இங்கே கமெண்ட் போடுறது நல்லது தான். நம்மை பொறுத்தவரை கமெண்ட் நிறையா வரட்டும், அந்த வகையில் சந்தோஷம்தான். நேர்மையான முறையில் பேசினா சங்கிகளும் திமுகவும் இந்த மாதிரி பண்ணுறாங்கிறது நடுநிலை மக்களுக்கு தெரியாமல் இருக்குது. இன்றைக்கும் திமுக வேணாம், அதிமுக வேணாம், பிஜேபி வேணான்னு குறைஞ்சது 25% மக்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. நடுநிலையாளர்கள் பார்த்தா போதும். இப்போ திமுகவினர் இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? கலைஞர் அவர்கள் சொன்னது சரியா, ஸ்டாலின் அவர்கள் செய்வது சரியா? செந்தில் பாலாஜி அப்படிங்கிற ஒருத்தரை உள்ளே கூட்டு வரீங்க, உடனே கம்யூனிஸ்ட் விசிகா, நீங்கள் தான் கொள்கைவாதிகளாச்சே. விசிகாவும் கம்யூனிஸ்ட்டு தான் கொள்கை, மிகப்பெரிய அளவுக்கு கொள்கைவாதிகள் நாங்கள் தான். மார்க்ஸு, கார்ல் மார்க்ஸு, லெனினு, இதை பற்றி பேசுகிறீங்க. ஏன் சார் தப்புன்னு சொல்லலை? ஜெயலலிதா காலத்துலேயோ கலைஞர் காலத்துலேயோ இதே மாதிரி நடந்தால் கொந்தளிச்சிங்களே. அப்போ அந்த கொந்தளிப்பு ஏன் அடங்குச்சு? மக்களுக்கும் தெரியும் ஏன் அடங்குச்சின்னு தெரியாமல் இருக்குது மக்களுக்கு. அப்போ எல்லா 10ஓட 11 ஆகிடுச்சா கம்யூனிஸ்ட்டும்? ரொம்ப வருத்தமாகுது சொல்கிறதுக்கே. கம்யூனிஸ்ட் தோழர்கள் மீது மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்குது. மார்க்ஸை பேசுகிறவங்க எப்படிங்க நீங்கள் ஸ்டாலின் அவர்கள் நல்லாட்சி கொடுக்குறாருன்னு சொல்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வேங்கை வயல் சம்பவத்துக்கு எந்த அளவுக்கு தமிழ்நாட்டை ரெண்டாக்கி இருக்கணும். நீங்கள் ஏன் ரெண்டாக்கல? இந்த ஞானசேகரன் விஷயம், ஈசிஆர் விஷயம், எத்தனை படுகொலைகள், முதியோர் கொலை, அந்த கொலை, இந்த கொலை, பெண்கள் போக்சோ வழக்கு, எதுக்குமே நீங்கள் பெருசாக கண்டனம் தெரிவிக்க மாட்டேன். சும்மா லைட்டாக ஒரு பேச்சு. இது கம்யூனிஸ்டுகளுடைய இயல்பான குணமா? தீக்கதிரை ஒன்று வேணாங்க. தீக்கதிரை ஸ்டாலின் வர்றதுக்கு முன்னாடி எப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்க, கலைஞர் ஆட்சி காலத்தில் தீக்கதிர் கூட்டணியில் இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னு எடுத்து பாருங்கள், ஈஸியாக புரியும். கலைஞர் ஆட்சி காலத்தில் தீக்கதிர் எப்படி வேலை செய்யுது, இப்போ எப்படி வேலை செய்யுது? ஏன் அப்படி என்ன திடீர்னு மாற்றம்? அப்படி என்ன ஸ்டாலினுடைய கொள்கையில் வியங்குறீங்க நீங்கள்? சரி, சட்டசபைக்குள்ளே செந்தில் பாலாஜியை நீங்கள் தூக்குறீங்க. தூக்குன உடனே இப்போ இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி பண்ணியிருக்கலாம், பண்ண மாட்டீங்க. எதிர்கட்சிகள் பிஜேபி, ஏன்னா பிஜேபி தான் திமுகவை பயங்கரமாக அட்டாக் பண்ணக்கூடிய, வானதி சீனிவாசன் ஆகட்டும் இருக்குது 4 பேர். நீங்களாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஐயா, கலைஞர் அவர்களுடைய கொள்கை உங்களுக்கு உடன்பாடா? இப்படியே கேட்கலாம்ல. கலைஞருடைய கொள்கை உங்களுக்கு உடன்பாடா? ஸ்டாலின் என்ன சொல்லுவார்? உடன்பாடுங்க, கலைஞர் தான் எங்களுடைய தெய்வம், எங்களுடைய வழிகாட்டி. ஓகே, எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் நான் பேசுகிறத கேளுங்க. கலைஞர் அவர்கள் சொன்னதை படிக்கிறோம். படித்து காட்டியிருந்தாங்கன்னா திமுகவுடைய மானம் போயிருக்குமோ போயிருக்காதா? ஏன் அவங்க செய்யலை? அப்போ திமுக எதிராக எதிர்கட்சியே இல்லையா? இப்போ எல்லாத்தையும் வாங்கிட்டீங்களா? கேட்பாங்களா? கேள்வி வருமா? யார் சார் இதை பேசாமல் இருக்கு? யாரும் பேசக்கூடாதுன்னு என்ன சார் ஜனநாயகம்? அதாவது ஒரு அமைச்சர் மேலே பரவாயில்ல, கே.எஸ். ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, பெரியசாமி, கே.என். நேரு, துரைமுருகன், எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், அனிதா ராதாகிருஷ்ணன், பொன்முடி, எல்லாத்து மேலேயும் கேஸ் இருக்குது. சரிங்க, எல்லாத்து மேலேயும் கேஸ் தான் பொய் வழக்குங்க. சட்டப்படி சந்திப்போம், மக்களே நம்ப மாட்டாங்க. சார் பேராசிரியராக இருந்தவர் சார், பாவம் சார், வாடகை வீட்டில் இருந்து இன்னைக்கா அது ஒரு 3000 கோடி சொத்து இருக்கும் சார். எங்கே? இந்தியாவில் மட்டும் சார். சொல்கிறாங்களா இல்லையா? இது எப்படிங்க நியாயப்படுத்துகிறாங்க? உடனே வந்து அதிமுக பண்ணல. ஏங்க எல்லாத்தையும் தான் சொல்லிகிட்டு இருக்கோம். நீங்கள் 5 வருஷம் நீங்கள் தானே பண்ணீங்க. அதிமுக ஆட்சி ஊழல் நீங்கள் ஊற்றி உள்ளே போட்டுருக்க வேண்டியது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? வேலுமணி ஊழல் மணி, குட்கா புகழ், விஜயபாஸ்கர் சொன்னதெல்லாம் கதையா? கொடநாடை நான் கண்டுபிடித்து விடுவேன். எங்கே கண்டுபிடிச்சிங்க? கேட்குறதுக்கு யாரும் கேட்டக்கூடாது. ஏன்னா நம்ம வீடியோ கம்மியாக பார்க்கப்படும். ஏன்னா நம்ம வீடியோவை திட்டமிட்டு கூட ஐடிவிங்களை, திமுக ஐடிவிங்க திட்டமிட்டு மறைக்கிறாங்க. நம்ம எப்படி எடுத்துக்கிறது இதை? அதாவது மறுபடியும் நம்ம சொல்கிறேனே, ஓரளவுக்கு தான் சில பேரை மறைக்க முடியுங்க. வரக்கூடிய காலம் தேர்தல் காலம் வந்துருச்சு. இனிமேல் அதாவது பயந்து பேசினா கூட பயப்படாமல் பேசுவாங்க. நம்ம 1 வருஷமாக பேசிகிட்டு இருக்கோம் திமுக பற்றி. திமுகவை ஆதரித்து பேசினால் நமக்கு வியூஸ் நிறையா வரும். உண்மையிலே வியூஸ் நிறையா வரும். பல வீடியோலாம் பாருங்கள், திமுக ஆதரித்து நான் பேசும்போது. ஏன் ஆதரித்தோம்? நாடாளுமன்ற தேர்தலில் திமுக ஆதரித்தோம். பாசிச பாஜக ஆதரிச்சோமா இல்லையா? திமுக தான் வர வேண்டும். மாநில சுயாட்சி கண்டிப்பாக திமுக ஆதரித்தோம். ஆனால் மாநில சுயாட்சிங்கிற பேரில் நீங்கள் கொள்ளை அடிப்பீங்க டாஸ்மார்க்கில், அதை உள்ளே பூந்து விசாரிக்க போனால் சட்டவிரோதம்னு சொன்னீங்க பாருங்கள். எப்படிங்க, என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க? அது எப்படிங்க சட்டவிரோதமாகவும்? நீங்கள் கொள்ளடிக்கிறீங்க. சரி, கொள்ளடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் ஆய்வுக்கு வராங்க, உள்ளே வந்தாலே சட்டவிரோதம், உள்ளே வரக்கூடாதுன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க? நீங்களே விசாரிச்சுக்குவீங்களா? எப்படி விசாரிப்பீங்க? இப்போ வந்து துரைமுருகன்லேருந்து, மாசுலேருந்து, தங்கம் தென்னரசுலேருந்து, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வத்திலேருந்து அதிமுக ஆட்சியில் வழக்கு போடுவாங்க. உங்கள் ஆட்சி வந்தோடனே அந்த வழக்குலேருந்து விடுவிப்பாங்க. உடனே உயர்நீதிமன்றம் சுமோட்டோவாக எடுப்பாங்க. உங்களை மட்டும் எடுக்காமல் ஓபிஎஸ், வளர்மதி எல்லாம் சேர்த்து எடுத்தார் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ். உண்மையிலே இந்த மாதிரியான நீதியரசர் இருக்கிறதால் நீதி ஓரளவுக்கு காப்பாற்றப்படுது. உச்சநீதிமன்ற நீதியரசர் என்ன சொன்னார்? ஆனந்த் வெங்கடேஷ் அவருடைய நேர்மையை பாராட்டுகிறோம்,
நீதிமன்ற மாண்பை எங்கேயோ கொண்டு போயிட்டார். சொன்னாரா இல்லையா? உச்சநீதிமன்றம். நீங்கள் உச்சநீதிமன்றம் வந்து ஆளுநருக்கு எதிராக ஒரு உத்தரவு போட்டுச்சுன்னு கொண்டாடுறீங்களே, அதே உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜியை 5 தடவை எப்பா நீ அமைச்சராக இருக்கீங்களா இல்லையா கேட்டாங்களா இல்லையா? என்னங்க பண்ணிருக்கணும்? ஏங்க நீ கொஞ்சம் குறைஞ்சபட்சம் ஒரு ஆளாக இருந்தா ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் அவசியம் பாருங்க, நம்மளே யாராவது வீட்டை விட்டு வெளியில் போறியா இல்லையான்னு என்னங்க அர்த்தம்? நம்ம ஒன்றும் புரியலைங்க. வீட்டை விட்டு வெளியிலே போறியான்னா, இல்லைங்க வீட்டை விட்டு வெளியிலே போக சொன்னார், போறியா இல்லையான்னு தானே கேட்டாருன்னா இது பதிலா? இது என்ன இது? இது எப்படிங்க? இது எப்படி இது? அதாவது திமுகவுடைய உடன்பிறப்புகள் பல பேர் பார்த்தீங்கன்னா பொது வழியில் பேசக்கூடிய நாகரிகமற்ற வார்த்தைகள், இதெல்லாம் எப்படி நம்ம ஒரு மினிஸ்ட்ரியை பேசும்போது எப்படி அலோவ் பண்ண முடியும்? இப்போ உச்சநீதிமன்றம் தங்கம் தென்னரசு அவர்கள்லேருந்து KKSRலேருந்து MRK பன்னீர்செல்வத்திலேருந்து பெரியசாமி நேரு அவர்கள் யார் யாரெல்லாம் திமுகவுடைய கஜானாவோ அவர்களுடைய வழக்கை 1 வருஷத்துக்குள்ள 6 மாதத்துக்குள்ளே சொல்லியிருக்காங்க. 6 மாதத்துக்குள்ளே முடிக்கணும்ன்ட்டு தினமும் நடத்தி முடிக்கணும்ட்டாங்க.